Hi guys, welcome to KNR Financials. Today's intraday logic எப்படி நம்ம பண்ணோம், ஸோ அதோட என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணணும், ஸோ இதான் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து இப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சார்ட்ல வந்து சொல்ல போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நமக்கு வந்து பியூர் கன்சல்டேஷன் மார்க்கெட்டு, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கன்சல்டேஷன் மார்க்கெட். ஸோ கன்சல்டேஷன் மார்க்கெட்டுக்கு அப்புறம் நமக்கு எங்கிட்டு பிரேக்கர் கொடுக்குதோ, ஸோ அந்த சைடு நம்ம வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரேக் அவுட்ல வந்து பாசிபிளா எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு சொன்னான்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்க வந்து ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ மொரலஸ் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் சொல்றேன் இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து சப்போர்ட் ஜோனை நம்ம ட்ரீட் பண்றோம். ஸோ ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் சப்போர்ட், 38,000 வந்து ப்ரீவியஸ் ஏரியா ஆஃப் சப்போர்ட். அப்புறம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பயன் பண்றோம். இப்படி பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பேட்டர்ன் உங்களுக்கு மீன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு சப்போர்ட், அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் ஒரு சப்போர்ட். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக் அவுட் வந்து இந்த ஏரியா வந்து மேலதான் கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட கன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம மார்னிங் கிடைச்சிச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கிளியரா பார்த்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் படி இந்த ஏரியா ஆஃப் டார்கெட். ஸோ இந்த கேண்டிலுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், எக்ஸிட் பண்ணோம். பார்த்தீங்களா? ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 115 ஃபார்ம் ஆன கேண்டில். ஸோ இதுதான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணிடுச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல் பேக், அதாவது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மேல வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வழியா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸோ இந்த பாட்டம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்விங். ஸோ இங்க இருந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் லெவல்ல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியா புக் பண்ணிருக்கலாம் ஃபியூச்சர் இதுல. பட் நான் அவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம புக் பண்ணல. ஸோ நான் புக் பண்ணது வந்து லிமிடெட். ஸோ நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர், நான் வந்து ஃபுல் பொசிஷன் ட்ரேட் எல்லாம் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய மூமெண்ட்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணது இல்லை. நமக்கு வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு நாள் டார்கெட் வச்சிருக்கோமோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு வெளியே வரோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 60,000. ஸோ வந்து 225 குவான்டிட்டி 260 ருபீஸ் நான் வாங்குறேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 120 பாயிண்ட்ஸ். ஸோ 120 பாயிண்ட்ஸ் வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ ஃபைனலா வந்து நான் ஒரு ட்ரேட் லாஸ்ட்ல இருக்கும்போது ஜஸ்ட் இது வந்து நான் ஜஸ்ட் மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணலாம்னு எடுத்தேன். பட் மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ 5 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 29,000 கிட்ட வந்து ப்ராஃபிட். இதுல வந்து நான் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எடுத்து அதாவது 260 ருபீஸ் நான் எடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா, இந்த 38,700 சி. ஸோ இதை வந்து நான் ட்ரையல் பண்ணிட்டே போயிருந்தேன்னா என்னால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். பட் நான் ட்ரையல் பண்ணல. ஸோ பீங் இன்ட்ராடே ட்ரேடர் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டார்கெட் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு என்ரோல்மெண்ட்ல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணா ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா 38,700 சிஇயோட சார்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஏரியா ஆஃப் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியால வந்து இப்போ நான் எடுத்த என்ட்ரி பாத்தீங்கன்னா என்னோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் எடுத்த என்ட்ரி வந்து 250 ருபீஸ் 260 ருபீஸ். ஸோ என்னோட என்ட்ரி இது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு கொண்டு போகலாம். அது எப்படி ட்ரைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஒரு ஸ்விங் ஃபார்ம் வந்து இல்லையா, அதுல வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி அதாவது ட்ரையல் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ இங்க நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு என்னோட நெக்ஸ்ட் ட்ரையல், அதாவது இந்த ரெண்டு கேண்டில் ஸ்விங் ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா 11:15 அண்ட் 11:30. ஸோ இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரீன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இந்த ஸ்விங்கை வந்து ட்ரையல் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து 3:13 வந்து நமக்கு வந்து ட்ரையலா இருக்கும். இப்போ அடுத்து வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒரு ஸ்விங் ஃபார்ம் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்றதுனா ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் வந்து இங்கே வந்திருக்கும். ஸோ நீங்க வந்து அடுத்து வந்து என்ன ட்ரைல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில் கீழே வந்து பஃபர் விட்டு ட்ரைல் எப்பயுமே வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ் பஃபர் விட்டு ட்ரைல் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 360 பாயிண்ட் நெக்ஸ்ட் ட்ரையல் ஆஃப் சப்போர்ட்.
அதுக்கடுத்து மறுபடியும் நீங்க ட்ரைல் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஏரியா வந்து இங்க இருக்கும், விச் இஸ் அரௌண்ட் 460 சம்திங். அடுத்து வந்து நமக்கு இங்க ஸ்விங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கிரீன் கேண்டில் எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்விங் ஃபார்ம் ஆகல அப்படின்னா அந்த மாதிரி போய்க்கலாம். சப்போஸ் ஸ்விங் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு ரெட் விழுந்து ஒரு கிரீன் கொடுத்துருச்சு, அதான் உங்களுக்கு ஸ்விங். ஸோ அங்க ஸ்விங் ஃபார்ம் ஆகும்போது நீங்க டேரக்டா ஸ்விங் கிட்டே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஃபர் விட்டு இங்க வைப்பீங்க. ஸோ 580. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது பாத்தீங்கன்னா கிரீனுக்கு கீழே ஸோ 760. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ற வரைக்கும் நம்மளால ட்ரையல் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் மார்க்கெட்டை வந்து உங்களால ஈஸியா வந்து ரேலி, அதாவது இந்த ரேலி கூடவே நீங்க உங்களால போக முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் ஆஃப் எஸ்எல் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபியர் ஆஃப் எமோஷன்ஸ் அதிகம் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்டையர் ப்ராஃபிட்டும் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையில இருப்பீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து யாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்க முடியாது. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் நீங்க வெயிட் பண்றீங்களோ உங்களுக்கு ரிவார்டு அவ்வளோவா கிடைக்கும். பட் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்மளால அவ்வளவு தூரம் இது பண்ண முடியாது. பட் பொசிஷன்ல வந்து நம்மளால வந்து மேக்ஸிமம் கேண்டில்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா ரிவார்டும் அதிகமா கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 பாயிண்ட்ஸ் 250க்கு வாங்கிட்டு நீங்க 750 ருபீஸ்க்கு நீங்க ஈஸியா விட்டுருக்கலாம். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 100 குவான்டிட்டிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,000 கிட்ட தான் வரும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு 50 குவான்டிட்டிஸ் 25 குவான்டிட்டிஸ் கூட நீங்க வந்து இனிஷியலா வந்து ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எஸ்எல், அதாவது மார்க்கெட் ரேலி ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த எஸ்எல் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்விங் பேஸ் பண்ணி நீங்க ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். சப்போஸ் ஹிட் பண்ணா ஹிட் பண்ணிட்டு போகுது, பட் ரேலி முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படாம உங்களால ஈஸியா வந்து இந்த ஸ்விங்கை வந்து கேப்சர் பண்ணிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்டை உங்களால ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு வந்துருப்பீங்க. பட் மோரல்லஸ் மார்க்கெட் வந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணிருக்குன்னா நீங்க வேணாம் தான் சொல்ல போறீங்க. ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடிங்கான லாஜிக். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் மெத்தடும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல ஈஸியா பண்ண முடியாது. ஸோ 25 குவான்டிட்டிஸ் நீங்க பண்ணி பாருங்க. பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால வந்து ஸ்விங் கண்டுபிடிச்சு அதோட எஸ்எல் கீழே வைக்க முடியும். ஸோ அப்படி வைக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் இன்னைக்கான ரேஞ்சு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டேன். இந்த ப்ராஃபிட்டும் இதுதான். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஒவ்வொரு நாளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அஸ் அ டே ட்ரேடரா வந்து ஒரு நார்மல் ப்ராஃபிட் கிடைச்சா எனக்கு போதும். ஸோ நான் வந்து பெருசா ஆசைப்பட முடியாது, நார்மலா இருந்தா போதும். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்றேன். அந்த பேஸ் பண்ணி தான் என்னோட டார்கெட், என்னோட ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ட்ரேடிங்கான கான்செப்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை.